நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அண்ணன் வந்து அவங்க வீட்டில் கார்டன்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஒரு செடியாக என்னென்ன யூஸ் எல்லாம் அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இந்த செடி தான். இந்த செடியோட பேர் என்னன்னா, இதுக்கு பேர் வந்து உங்களுக்கு புஷ் ஆரஞ்சு. பூ இப்படி தான் இருக்குது உங்களுக்கு வந்து. இது வந்து அப்படின்னா லெமன் வெரைட்டி அந்த மாதிரி சேர்ந்தது. உங்களுக்கு வந்து அப்படின்னா இது ஆரஞ்சும் லெமனும் கலந்த மாதிரி ஒன்று பறிச்சு காட்டலாமா? ஜூஸ் போட்டு குடிக்கலாம். உங்களுக்கு வந்து இதை இழக்கும் போது உங்களுக்கு வந்து ஆரஞ்சு சொல்ல மாதிரி எப்படி வரும். இது வந்து உங்களுக்கு வந்து உடம்புக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. உங்களுக்கு வந்து விட்டமின் சி அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் எல்லாம் வரும். உங்களுக்கு வந்து நீங்கள் வெயில் டைம் எல்லாம் நீங்கள் ஜூஸ் குடிக்கும் போது வந்து அப்படின்னா இதை ஒரு மிக்சிலையோ ஏதாவது போட்டு வந்து அப்படின்னா நீங்கள் ஜூஸ் ஆக்கி அப்படி குடிக்கலாம். இது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்சா லெமனா அப்படி சேர்த்து குடிச்ச மாதிரி அந்த ஃபீலிங். ஆமாம், அந்த ஃபீலிங்கில் இருக்குது. இது உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். நீங்கள் லெமன் ஜூஸ் அந்த மாதிரி குடிப்பீங்களா அந்த மாதிரி. இது வந்து நீங்கள் இழக்கும் போது வந்து அப்படின்னா ஆரஞ்சு பழம் மாதிரி அப்படி வரும். ஆரஞ்சு மாதிரி. ஆமாம். இந்த இதோட பேர் என்ன? இது வந்து அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அல்லி செடின்னு சொல்லுவாங்க. கேரளால எல்லாம் ஆம்பல் செடின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அல்லின்னு சொல்லுவாங்க, சிலவங்க வந்து ஆம்பல்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படின்னா ஒரு ஹைபிரிட் வெரைட்டி. உங்களுக்கு வந்து அப்படின்னா இந்த இலையில இருந்து உங்களுக்கு தையா வரும். இந்த இலையில இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து தையா வரும். உங்களுக்கு வந்து என்ன சின்ன தை கூட உங்களுக்கு காட்டி தரேன். இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு வந்து இலையில இருந்து. ஆமா ஆமா, இது இந்த இலையில இருந்து அப்படி வர்றது. இதை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு சின்ன தொட்டியில கொஞ்சம் உரம் சாணம் இங்க அந்த மாதிரி எல்லாம் வச்சு அதுக்கு மேல மண்ணை வச்சு அப்படி ஆமா நட்டு அப்படி தண்ணிக்குள்ளே வச்சிடணும். இந்த தொட்டியிலே அப்படி வைக்கணும். இதெல்லாம் நான் தொட்டியில தான் அப்படி வச்சிருக்கேன். பாருங்க தொட்டி மாடல்ல தான் இந்த மாதிரி அப்படி தொட்டிலே அப்படி வச்சிருது. இது வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் ஆயிட்டு உங்களுக்கு வந்து இனி இந்த பிளான்ட் வந்து ரீபார்ட் பண்ணணும். ரீபார்ட் பண்ணா நல்லா உங்களுக்கு பூக்கும். நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து அப்படின்னா ஒரு டென்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த பூவை பார்க்க ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது என்ன செடினா, இது வந்து மல்பரி. உங்களுக்கு வந்து எப்படின்னா முன்னாடி அந்த பட்டுப்புழு வழக்குகள்லாம் இது பண்ணுவாங்க. இது வந்து என்ன நிறைய பூ வந்துருக்கு பார்த்தீங்களா. உங்களுக்கு வந்து நம்ம சில வேலி அருட்டெல்லாம் நட்டாலே உங்களுக்கு வந்து போதும். இது வந்து எப்படின்னா பெரிய அளவு உரம் தண்ணி எதுவுமே தேவை கிடையாது. நார்மலா தண்ணி மட்டும் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா ஊற்றினா போதும், நல்லா காய்க்கும். நம்ம வந்து அது பழமும் நிறைய விட்டமின் கண்டங்கள்லாம் உண்டு. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து டிராகன் ஃப்ரூட் நீங்க கடையில எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த டிராகன் ஃப்ரூட்னு வந்து ஒரு பழமே உங்களுக்கு வந்து 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி ஒரு சின்ன கலர் 3 செடி இருக்கு. 3 வந்து ஒவ்வொரு கலரு. இது வந்து பிங்க் கலரு, இது ஒயிட் கலர் மாடல். எப்படின்னா அந்த வெளியே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க அறுத்து பார்க்கும்போது அப்படி இருக்கு. இது வந்து எப்படின்னா என்ன இந்த பைப்பெல்லாம் எதுக்கு போட்டிருக்கேன்னா இனி வந்து இது வந்து படத்தி விடணும். ஆமாமா, இது வந்து எப்படின்னா படத்தி விடணும். படத்தி விட்டாதான் இனி வந்து இப்படி இந்த மடங்கி உங்களுக்கு வந்து காய்க்கும், பூத்து காய்க்கும். இது வந்து என்ன காய்க்கல, ஏன்னா இப்படி ஒரு 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு காய்க்க வாய்ப்பு இருக்கு. இதை படத்தி விட்டாச்சுன்னா காய்ச்சிடும். என்ன பார்க்க போறோம்னா இந்த செடியை பார்க்க போறோம். இது என்ன செடினா பார்க்க கொய்யா மாதிரி இருக்கு. ஆமா, கொய்யா செடி தான். இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான இருக்கு. உங்களுக்கு இலையை பார்க்க உங்களுக்கு நல்லா இருக்கா, அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த காயம் இப்ப உள்ள ரெட் கலர்ல இருக்கு. உங்களுக்கு வந்து சாப்பிடக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்க்கவும் கொஞ்சம் அழகா இருக்கு. உங்களுக்கு காயம் அழகா இருக்கும். இலையும் எப்படி இதே மாடல்ல தான் இருக்கு. டேஸ்ட் எல்லாம் சாதா கொய்யா மாதிரி தான் வருமா? ஆமா, டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி உள்ள ரெட்டா தான் வரும். ஃபுல் ரெட் வரும் உங்களுக்கு. இது அதே மாடல்ல அதே கொய்யா. இது வந்து அப்படின்னா இது ரெட் தான் வரும். இது வந்து அப்படின்னா தைவான் பிங்க்னு வரும். தைவான் பிங்க். ஆமா, இது வந்து கொய்யா பெருசா வரும் உங்களுக்கு. இது வந்து 2 காய் காய்ச்சி டேஸ்ட் ரெண்டும் ஒண்ணு போல தான் இருக்குமா? டேஸ்ட் இது நல்லா இருக்கு. அப்படின்னா ரெண்டும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது இப்போ இந்த பிஞ்சு விட்டுருக்கு. பிஞ்சு இருக்கு. அடுத்தது இங்க இப்பதான் என்ன பிஞ்சு வச்சிருக்கு. சரிண்ணா. இது என்ன செடிங்கன்னா நம்ம வீட்டுல வளர்க்க மாதிரி அந்த மாதுளையா? ஆமா, இது வந்து அப்படின்னா நாட்டு மாதுளைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வெரைட்டி. அதுல தனித்தனி வெரைட்டி மாடல் உண்டா? ஆமா, அதுல வெரைட்டி இருக்கு. இது வந்து அப்படின்னா இது உள்ள அந்த வெள்ளை கலர் மாடல் அந்த மாதிரி நிறைய காய் எல்லாம் கிடையாது. காய் நிறைய இருக்கு. பிஞ்சு கிடைக்கும். இது நல்லா பெருசா வளருமா? இதே சைஸ்? ஆமா, இது கொஞ்சம் பெருசா வரும். இப்போ வந்து அப்படின்னா கொஞ்சம் வெரி டைம்னால உங்களுக்கு வந்து சின்னதா இருக்கு. இல்லைன்னா ரொம்ப பெருசா எல்லாம் வரும். சரிங்க. சாப்பிடக்கு நல்லா இருக்கு, டேஸ்டா நல்லா இருக்கு. அப்புறம் அண்ணா ஒரு மாதுளை நிக்காது. அது வந்து அப்படின்னா அந்த ரெட் அந்த மாதுளை பார்க்கலாம். இந்த மாதுளைக்குள்ள இந்த ரெட் மாதுளை இருக்கு. சோப்பு கலர்ல. சோப்பு கலர்ல. இது வளர்ச்சி அதே மாதிரி தான். இது ரொம்ப பெருசா வரும். வந்து இப்போ வந்து இதெல்லாம் வந்து பிஞ்சு எப்படின்னா அந்த ஒரு மாசம் என்ன கொஞ்சம் பெருசா வரும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு 2-3 மாசம் ஆனாதான் உங்களுக்கு பறிச்சு சாப்பிடணும். நிறைய பிஞ்சு போட்டுருக்கோம். இது வந்து ஆரஞ்சு. நம்ம கடையில இருந்து வாங்கி சாதா மாடல் ஆரஞ்சு. ஆமா, இது சாதா மாடல் ஆரஞ்சு. இதுல பல வெரைட்டிகள் உண்டா? ஆமா, இதுல இன்னொரு வெரைட்டி இருக்கு. அது வந்து இந்த சாத்துக்குடி. ஆமா, சாத்துக்குடி மாதிரி பட்டவர் இந்த மாடல் தான். ஆமா, இது வந்து ஜூஸும் போடலாம். உங்களுக்கு வந்து ஆரஞ்சு பழம் மாதிரி ரெண்டா ஒரே டேஸ்டா இருக்குமா? வித்தியாசம். ஆமா, டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. இது வந்து எப்படின்னா கமலா ஆரஞ்சு சொல்லுவாங்க. இது வந்து கமலா ஆரஞ்சு. 2 டைப். ஆமா, இது வந்து எப்படின்னா நம்ம முன்னாடி வரது வந்து கமலா ஆரஞ்சு. இது வந்து அப்புறம் இந்த சாத்துக்குடி வெரைட்டி மாதிரி ஜூஸும் போடலாம். ஆரஞ்சு மாதிரி நம்ம சாப்பிடுறோம். இது அந்த அப்புறம் இது என்ன செடினா நெல்லிக்காயா? ஆமா, இது நெல்லி மரம். இது காய்க்கல. இது வந்து வீட்டு நெல்லின்னு சொல்லுவாங்க. காட்டன் நெல்லி, வீட்டு நெல்லி. ஆமா, இதுல வந்து வீட்டு நெல்லி. இது காய்க்கல அப்படிதானே? ஆமா, என்ன பூக்கல. உங்களுக்கு என்ன கொஞ்சம் பெருசா வளர்ந்தா உங்களுக்கு காய்க்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இது என்ன செடினா காயெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. இது அத்திப்பழம்னு சொல்லுவாங்கல்ல.
அந்த வெரைட்டி உங்களுக்கு வந்து இது அத்திப்பழம். ஆமாமா அத்திப்பழம். இது வந்து நான் உங்களுக்கு தெரியல இந்த காயோட மரத்து தின்னலாமா? காயோட சாப்பிட கூடாது. இது வந்து இப்போ வந்து பழகிய வெரைட்டி வந்துட்டு ஓ, சரி, மஞ்சள் இது கலரா? நாளைக்கு மஞ்சள் ரெட் அடிக்கும் உங்களுக்கு. நாளை இல்லைன்னா நாளை கழிச்சு வந்து பாதி ரெட் அடிக்கும். சரி, சரி. அப்படியே பிச்சுட்டு அப்படியே ரெட் அடிச்சா அப்படியே சாப்பிடலாம். நம்ம பிச்சு சாப்பிடலாம். ஆமா. டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்? டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு, இனிப்பா இருக்கும் உங்களுக்கு. இது இப்போ லைட்டா தான் பழுத்துரு. நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு நல்லா இருக்கும், நல்லா பழுக்கும். சரிண்ணா. இது வந்து இளந்த சொல்லுவாங்க, ஹைபிரிட் வெரைட்டி தான் உங்களுக்கு. சாப்பிடக்கு இது நல்லா காஞ்ச பழத்தினா நல்லா இருக்குமா? பச்சையோட? பச்சையோட இப்போ வந்து அப்படின்னா இது வந்து முக்கா வளர்ச்சி வந்துட்டு ஓ, சரி. இப்பவுமே இது சாப்பிடலாம். மொத்தம் வளர்ச்சியே வளர்ந்தானா இல்லாட்டி இல்ல இல்ல, இது கொஞ்சம் பெருசா வரும். இப்போ வந்து உரலாம் போட்டு மெயின் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும். பெரிய மாடல்ல ஒண்ணு பறிச்சு தின்னு பார்க்கலாமா? ஆமா சாப்பிடுங்க. சரி, ஒண்ணு தின்னு பார்க்கலாம். சாப்பிடு. டேஸ்ட் பார்க்க ஏதோ கிரீன் ஆப்பிள் அந்த ஃப்ளேவர்லாம் இருக்கு. அப்புறம் இது என்ன தெரியுங்கன்னா, நம்ம பார்க்க வீட்டில் அந்த அழகு செடி நட்டு விட்ட போல இருக்கு. இது வந்து என்ன செடினா மிராக்கிள் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. நீங்க யூடியூப்ல கூட நீங்க மிராக்கிள் ஃப்ரூட்னு சர்ச் பண்ணி பார்த்தாலே ஏகப்பட்ட வீடியோ. இதனால என்ன பயன்? இதனால என்ன பண்ணா என்ன பழம் இருக்கு பாத்தீங்களா? பழம் காட்டுங்க. இதை வந்து நீங்க பறிச்சு சாப்பிடுவீங்க. சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு இந்த விதையை கீழே துப்பணும். இது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு புளிப்பா இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும். அடுத்து நீங்க 1 மணிக்கூருக்கு நீங்க எதை சாப்பிட்டாலும் அந்த புளிப்பான ஐட்டத்தை சாப்பிட்டாலும் உங்களுக்கு இன்னைக்கு இப்போ வந்து நீங்க ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்டாலும் இன்னைக்கு, ஒரு பாவக்காய் சாப்பிட்டாலும் இன்னைக்கு. சரி, இந்த ஃப்ரூட்னால அந்த பயன் இருக்கு. ஆமாமா, நீங்க வந்து ஒரு லெமனை சாப்பிட்டாலும் கூட உங்களுக்கு வந்து இனிக்கும். சரிங்க, அந்த ஃப்ரூட்டை பாருங்க. ஓகே ஓகே. அடுத்து இது என்ன செடிங்கண்ணா? இது வந்து வாட்டர் ஆப்பிள். உங்களுக்கு வந்து வாட்டர் ஆப்பிள்னா இந்த சாம்ப காயில வந்து பெரிய காய். அது நம்ம நாட்டுல இருக்கா? புதுசா கேள்விப்பட்ட போல இருக்கு. இல்ல இது நம்ம எல்லா இடத்துலயும் இருக்குது. இது வந்து அப்படின்னா ரெட். இது வந்து ரெட் கலர் அந்த சாம்ப காயோட பெருசா இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கும், சாப்பிடுங்க நல்லா இருக்கும். சரிங்க, நம்ம மண்ணுக்குள்ள அந்த காய். ஆமா அதெல்லாம் வரும் உங்களுக்கு. இதே ஒரு அந்த பூத்தன காய்க்கல. சரி சரி. இதோட காய் எப்படி இருக்கும்? காய் கொஞ்சம் பெருசா இருக்கு. நம்ம அந்த சாம்ப காயோட ஒரு மடங்கு கூட பெருசா இருக்கு. இது வந்து ரெட் கலர். அடுத்து இது வந்து அப்படின்னா கிரீன் கலர், அந்த பச்சை கலர்ல. அதுல 2 வெரைட்டி. ஆமா 2 வெரைட்டி, நிறைய வெரைட்டி உண்டு. இப்ப நம்மள்ட்ட வந்து ரெட்டா இருக்கு, கிரீனா இருக்கு. இது அதே மாதிரி உங்களுக்கு சாப்பிட டேஸ்ட் இருக்கு. சரி, அது புளிப்பா அந்த மாதிரி ஒண்ணா இருக்கா? 2 இருக்கும். ஆமா நல்லா இனிக்கும். நல்லா பழுத்து சாப்பிட்டா நல்லா இனிக்குது. சரி, என்ன தெரியுங்களா? இது வந்து ஸ்டார் ஃப்ரூட். இதுல வந்து 2 வெரைட்டி உண்டு. அப்படின்னா இனிப்பு வெரைட்டி, என்ன புளிப்பா? அதுல டபுள் வெரைட்டி உண்டோ? ஆமாமா, இது வந்து இனிப்பு வெரைட்டி தான் நம்மள்ட்ட இருக்கு. இது வந்து இப்ப நான் பூவெல்லாம் பூத்து பாருங்க, பூத்து பிஞ்சு எல்லாம் பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? காய் இந்த சைஸ் தானா? இதோட இல்ல இது பெருசாகும். நான் 1 மாசத்துல வந்து அப்படியே உங்களுக்கு நல்லா பெருசாகும் உங்களுக்கு. சரிங்க. அதை கூட பறிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு இனிப்பா நல்லா இருக்கு. இது புளிப்பா? இது இனிப்பு வெரைட்டி. நல்லா இருக்கு, சாப்பிட நல்லா. நம்ம பாத்து கொய்யா போலதானா இல்லாட்டி வித்தியாசமா? இலையில ரெட் கலர்ல கூட. ஆமா, இது வந்து அப்படின்னா ரெட் கலர்ல காய்க்கும் உங்களுக்கு. அப்படின்னா சோப்பு கொய்யான்னு சொல்லுவாங்க. சோப்பு கொய்யான்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு உங்களுக்கு, நல்லா பழுத்து சாப்பிட. அந்த ரெண்டோட கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்குமா? அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து ஒரு தனி கேட்டு. சரி சரி. ஆனா நல்லா இருக்கும். இந்த பாக்க வந்து அப்படின்னா வெளியே சோப்பா இருக்கும், உள்ளேயும் சோப்பா இருக்கும். சரிங்க. பாக்க கொஞ்சம் டிஃபரெண்ட். இல்ல தாமரை எல்லாம் வச்சிருக்காங்க, இத பத்தி கொஞ்சம் சொல்லலாமா? ஆமா, இது வந்து அப்படின்னா ஹைபிரிட் வெரைட்டி தான் உங்களுக்கு. சின்னதுல நிறைய. இப்பதான் மொட்டை வருதா? ஆமா, இது மொட்டை எப்படி ஒரு 5 நாளையில உங்களுக்கு பூ வரும். சரி. அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு மொட்டை வந்துட்டே தான் இருக்கு. இந்த செடி எப்படி நம்ம வைக்கணும்? தண்ணிக்குள்ள வைக்கணுமா இல்ல மண்ணுல ஆமா, வச்சு? இது வந்து அப்படின்னா அடியில ஃபுல்லா அந்த உரம், அதுக்கு மேல இது வந்து அப்படின்னா ஹைபிரிட். அப்படின்னா குளத்துல உள்ளது வரும். சரி, நம்ம அந்த மாடல் பாக்ஸ் செடி தான். ஆமாமா, இது வந்து அப்படின்னா நம்ம அந்த கிழங்கு வச்சு அப்படி இது வரும். சரி, இது இதுல இருந்து துளுக்குமா இல்லாட்டி நம்ம தனித்தனியா வேற நட்டணுமா? இல்ல, இது வந்து என்னன்னா இது பூக்கும். இப்பதான் பூக்க தொடங்கி இருக்கு. இனி பூத்து முடிஞ்ச பிறகு பின்ன இது வந்து அப்படின்னா பின்ன இதை பிடுங்கி பின்ன புதுசா ரீபார்ட் பண்ணுவோம். சுத்தி நட்டா இதே மாதிரி ஒரே மொட்டை வராதா? எப்படின்னா இது வர இப்பதான் மொட்டு. சரி, அடுத்த மொட்டு வந்து நிறைய இலையில இருந்து எடுத்துக்குமா? இலையில இருந்து தெளிக்காது. இது வந்து அப்படின்னா டியூபஸ் சரி. அந்த உள்ள அடியில டியூபஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அதை பிடிங்கி எடுத்து நம்ம ரீபார்ட் பண்ணி அப்படி நடிடுவோம். பூவும் நல்லா இருக்கு. செடிங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம செடி பார்த்தோம் புதுசா இருக்கு. இது வந்து நிறைய காய்க்கு நிறைய காய் இருக்கு பாத்தீங்களா? ஏற்கனவே வந்து அப்படின்னா போன வாரம் தான் நிறைய காய் பறிச்சிருக்கு. சரி சரி. இப்பவுமே இப்படி ஒரு 100 காய்கிட்ட இருக்கு. அந்த ஆரஞ்சு பழம் டேஸ்ட் அதே தான். ஆமாமா, அதே இதுதான். இது வந்து அப்படின்னா ஸ்வீட் ஆரஞ்சு சொல்லுவாங்க. இதே மாதிரி இது வந்து ஸ்வீட் ஆரஞ்சு. இது வந்து உங்களுக்கு புளிக்கும், ஜூஸ் போடலாம். இது வந்து இன்னைக்கு நீங்க ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கு உங்களுக்கு? நிறைய காய்ச்சது பாத்தீங்களா? ஆனா பெருசா வராது, எல்லாம் சின்ன சின்ன மாடல்ல இருக்குமா இல்லாட்டி கொஞ்சம்? ஆமா, இதே மாடல்ல கொஞ்சம் பெருசா. இது வந்து கொஞ்சம் நீளமா தான் வரும். அது வந்து உருண்டே வரும் உங்களுக்கு, அந்த லெமன் சைஸுக்கு வரும். இது வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. அந்த இதே மாடல்ல இருக்கு உங்களுக்கு. அப்படி தோலோட உங்களுக்கு சாப்பிடலாம். பூ இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஆமா, இந்த எல்லாமே பூவெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. இது வந்து இனிக்கும் உங்களுக்கு. இது வந்து இனிப்பு இருக்கு, அது வந்து புளிப்பு இருக்கு. ஆமா, இந்த மாடல் ஃபுல்லா இது. ஆமாமா, இதான் உங்களுக்கு வந்து புளிப்பு இருக்கு. இது வந்து புதுசா இருக்கு. ஆமா, இது அது வந்து இனிப்பு இருக்கு. ஆமா. இது என்ன செடினா? நாவப்பழம் இல்லையா? ஆமாமா, இது நாவல் செடி. இது வந்து அப்படின்னா ஒயிட் நாவல். வெள்ளை கலர் தான் காய்க்கும். அதுல தனித்தனி டிஃபரண்ட் ரெண்டு. ஆமா, டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து வெள்ளை கலர்ல தான் காய்க்கும். அப்படின்னா பழுத்தாலும் வெள்ளை கலர்ல இருக்கு. மரம் அதே மாதிரி தான் பெருசா இருக்குமா? அதே சைஸ்ல. இது வந்து சின்னதுல காய்ச்சிரும். இது வந்து நான் மொட்டை மாடி சின்ன தொட்டியில வச்சிருக்கேன். ஏற்கனவே பூத்து சின்ன செடினால வந்து அப்படின்னா நான் பூ அலோட் பண்ணல. சரி சரி.
இனி இது வந்து அப்படின்னா ரீபார்ட் பண்ணி பெரிய பெருசா, தொட்டியாகும். பெரிய தொட்டி. பெரிய தொட்டியாகும்போது நான் காய்ச்ச அலோட் செய்வேன். சாதா மரம் மாதிரி அந்த பெருசா வளருமா இதே சைஸ்ல இல்ல காய்க்கும்? இது வந்து சின்னதுல வர நம்ம மண்ணுல வச்சா பெருசா பெருசா வரும். பெரிய இது வந்து இது வந்து நம்ம மாடியை பொறுத்தவரை நம்ம கட் பண்ணி தான் கூடுதல் வளர்க்கணும். சரி. பழம் எப்படி அத மாதிரி பழம் வந்து அப்படின்னா ஒயிட் கலர்ல இருக்கும். டேஸ்ட் ஒரே Taste மாதிரி ஒரே தான் இருக்கும். இந்த மார்க்கெட் வரது வந்து அப்படின்னா அந்த பிளாக் கலர்ல black color white அந்த மாதிரி. இது ஒயிட் கலர்ல இருக்கும். சரி. ஃபுல் ஒயிட்டா இருக்கும். என்ன செடிங்கன்னு சொன்னீங்களா? இது வந்து சப்போட்டா. சப்போட்டா. சாதா நம்ம இடத்துல காய்க்க மாதிரி தான். ஆமா நம்ம இடத்துல காய்கையில வந்து அப்படின்னா பால் சப்போட்டா, ஓ, சரி, கோகனட் சப்போட்டா உண்டு. இது வந்து பால் சப்போட்டா உண்டு. நம்ம இடத்துல ஆமா நம்ம இடத்துல வரும்போது இது வந்து பூவுக்கு வந்து நான் காய்க்க அலோட் பண்ணல. அது சின்ன செடியா உங்களுக்கு அதனால இனி இதெல்லாம் அடுத்து வெரைட்டி மாடல்லாம் உண்டா? இது ஆமா இதுல வந்து 2-3 வெரைட்டி உண்டு. இது வந்து சாதாரண அந்த மார்க்கெட்ல வாங்கி அந்த மாதிரி பால் சப்போட்டா அந்த வெரைட்டி தான். பழம சாப்பிட்டா நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. இனி உங்களுக்கு இனி மொட்டு பூ வந்துன்னா அலோட் பண்ணல. சரி.